பிரயோஜனப்பட்டுக் கொள்ளுங்கள். You can also read that and be used. அதே வேளையில இந்த ஆன்லைன்ல இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வாலிப பிள்ளை ரிதி என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை கனடாவில இருந்து அவள் தன்னுடைய சுயமாக நான் பேசுகிறதை வைத்து அவளுக்கு புரிந்த விதமாக அவள் ஒரு நோட்ஸ் எழுதி சம்மரைஸ் பண்ணி மிக நேர்த்தியாக அதை டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாள். Also based upon my notes, there's a young girl from Canada named Riti. She also made a compilation of the notes in a very concise manner and she has sent us the daily notes. அதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. And when I saw that, I was really happy. என்னுடைய பிரசங்கமே வேற ஒருத்தருடைய கருத்திலிருந்து வேறொருத்தரை கண்ணோட்டத்திலிருந்து படிக்கிறது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. It was really interesting for me to read my own sermon from others' perspective. ஆகவே நான் நினைச்சேன் இது நம்ம சபை உள்ள மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு எண்ணி இளம் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக இப்படி வாசித்து சுருக்கமாக ரத்தின சுருக்கத்தை வாசிக்க விரும்புறவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட நான் அதை கேட்டு வாங்கி ஒவ்வொரு நாள் அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம். Therefore, in order that it may also benefit our young people, which is being given in a very precise and concise manner, we have also started publishing that. அதுல ஒரு 4 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் சீக்கிரமா வெகு சீக்கிரத்தில் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். So far we have published 4 of those materials and the remaining we will publish very soon. So இவ்விதமாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த நல்ல கிரியைகளை நல்ல காரியங்களை இந்த ட்ரெஷர்ஸை நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. Therefore these treasures that you get in such kind of ways, please take it and use it. ஏதோ ஒன்று பேசணும் நான் பேசுறதே கிடையாது. I don't speak as if I want to speak something. நான் பேசுகிற ஒவ்வொன்றையும் கருத்தோடும் தியானத்தோடும் ஜெபத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் வேதனையோடும் தான் ரொம்ப பிரயாசப்பட்டு தான் இதை பேசுறேன். I speak each and everything meaningfully with great effort, with great tears and with great pain. அதை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக சேகரித்து உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு அதை பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் இதை நீங்க எடுத்து பிரசங்கம் பண்ண போதிக்க நீங்க ஆலோசனை கூற இது உங்களுக்கு வசதியாக இருக்கும். Gather them like a treasures and then that you can also use it for your own purpose and you can also share them and also teach the same thing to other people. நீங்க போகிற உங்களுடைய பிரேயர் செல்ஸ்ல உங்களுடைய காலேஜஸ்ல நடக்கிற பிரேயர் செல்ல நீங்க யூத் மீட்டிங்ஸ்ல எங்க வேணாலும் இந்த நோட்ஸ் நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். You can take and use these notes wherever you want, in your prayer cells or in your teams, your youth groups or any prayer cell for your college even. கர்த்தர் தாமே தொடர்ந்து பயன்படுத்துவாராக. May God continue to use us. நாம் தொடர்ந்து இன்றைக்கு நாம் விட்ட பகுதியிலிருந்து நாம் கவனிக்கலாம். So let us continue from the place where we left. நாம் வாசித்த ஒரு பகுதியை இன்னொரு முறை நாம் ஒரு முக்கியமான கருத்தை நாம கவனிச்சிட்டு பின்பு நாம் திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் என்று மனதில் ஆவியானவர் ஏவினார். So I thought we have to read one more another part of the same verses that we read so far and then continue from a new thing from Monday. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Proverbs chapter 1 and verse 10. என் மகனே பாவத்தினாலும் சம்மதியாதே. My son, if sinners entice you, do not consent. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நயங்காட்டுதலை பற்றி கடந்த 2 நாட்களாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். By the abundant grace of God, I have been speaking about this enticement for the past 2 days. நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் சந்திக்கிற ஒரு போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We should never forget enticement is a struggle that everyone will face in our life. இது சில மனிதர்களால் நம்மை நோக்கி வரும் என்பது வேதத்தின்படி உள்ள சத்தியம். And according to the Bible, it is true that it comes through people. அது மாத்திரமல்ல, இந்த நயங்காட்டுதலை நமக்கு எதிராக அது வெள்ளம் போல் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. And also this verse says that though it comes and resists us like a flood, we can resist them. அது மாத்திரமல்ல, நேற்றுக்கு நான் சொன்னேன் இந்த நயங்காட்டுதல் எந்த விதத்திலே வரும் என்பதை நேற்றுக்கு கவனித்தோம். And yesterday we saw the pattern of enticement. முதலாவது நம்மை அது கவர்ந்து இழுக்கும். First it will attract us. இரண்டாவது நம்முடைய ஒளிப்பிடங்கள், நம்முடைய மறைவிடங்கள், பாதுகாப்பான இடங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு நம்மை தாக்கும். Next it will bring us out of the hiding place and safety and our defenses and attack us. நாம் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு இதிலே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை, வெளி வருவதற்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? So in order to come out of this problem, the important word that is mentioned here, இந்த போராட்டத்தை தாண்டி, இந்த போராட்டத்தை ஜெயித்து, இந்த போராட்டத்திலே நாம் அமிழ்ந்து போகாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான காரியம் 10ஆம் வசனத்தில்
வசனத்துல நீ சம்மதியாதே. The thing that will enable us to come out of it, it will make us to survive from this or come out of this problem is that we can find in verse 10, do not consent. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நமக்கு நேராக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு வருகிற சோதனைகள் நடுவுல எதை நாம சம்மதிக்க கூடாது, எதற்கு நம்ம இணங்க கூடாது, எதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே நாம் ரொம்ப எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். The things or the problems that comes facing us, we should be very careful in choosing the things which we are supposed to agree or give consent or comply with and which we are supposed to disagree. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பாவிகளால் வரும் நயங்காட்டுதல் என்பது தினந்தோறும் நமக்கு சில வேளை வராமல் இருக்கலாம். Maybe this enticement that comes through sinners may not come daily to us. ஒருவேளை ஒரு சிலர் நமக்கு நயங்காட்டுவது என்பது ஒரே ஆள் தினந்தோறும் நமக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்காம இருக்கலாம். So when some people entice it, it may not be the case where the person will keep on entice me and give a problem daily. அது என்றைக்கோ ஒரு நாள் ஒருவர் நம்மை பார்த்து சொன்ன ஒரு தவறான காரியமாக கூட இருக்கலாம். It might be something wrong that they have told us someday. அது வந்து நான் சொல்லுவேன் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் மாதிரி. ஏதோ ஒன்று மூளை பெசகி ஒரு நாள் நல்ல மனுஷன் தான், ஆனால் ஒரு தப்பான ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார், தப்பானதை கேட்டார், தப்பான விதத்தில் என்கிட்ட வந்து நெருங்கினாரு அப்படின்றது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக சில வேளையில் இருக்கலாம். It is like an isolated incident where a person would have asked you something or behaved in a misbehaved with you or once in a while. அது வந்து ரெகுலர் கிடையாது. It is not a regular thing. அது வந்து வழக்கமாக அப்படி செய்யறது கிடையாது. It is not a regular thing that happens. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா இதுதான் அவங்க வாழ்க்கை, இதுதான் அவங்க வழக்கம், இதுதான் அவங்க பழக்கம். But there are some people where this is their regular habit, this is their repeated thing and this is their livelihood. This is their lifestyle, this is their character. This is how they are. This is their personality. இது வந்து அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது, இதுவே அவருடைய வழக்கமாக மாறிடும். So this they cannot change it, that becomes their actual lifestyle. இப்படிப்பட்டவர்களை கூட நம்ம சந்திப்போம். Even we can meet such people. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். You have to notice this. உண்மைதான், எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்லன்றது உண்மைதான். It is true that no one is perfect. But there are some people, சில பேர் எப்படிப்பட்டவங்கன்னா கேஷுவலா அல்லது ரேரா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தவறு செய்யறவங்க பின்பு அதற்காக மனம் வருந்துறவங்க கூட நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் இருக்கிறாங்க. We have also friends and people around us who commit a mistake once in a while and also regret for the same. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இதையே அவருடைய வழக்கமாக வாழ்க்கையை வச்சுட்டு அதை பற்றி எந்த மனஸ்தாபமும் கொள்ளாதவர்களும் நம்மை சுற்றி வாழ்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. But don't ever forget, we also have people around us who make it a regular habit and lifestyle and who don't even regret for the same. வேதத்துல ரெண்டு சம்பவங்கள் இதுக்கு நான் காட்டுறேன். I'll show you two incidents from the Bible. ஒன்று நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல. First is Judges chapter 16 and verse 16. தெலைலாளை பற்றி வாசிக்கிறோம். அவள் சிம்சோனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். Here we read about Delilah where it says when she pestered him daily with her words and pressed him. அதே போல நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் again when you come to Genesis chapter 39 10ஆம் வசனத்துல போத்திபாரின் மனைவியை குறித்து படிக்கிறோம். In verse 10 we read about Potiphar's wife. வேதம் சொல்லுகிறது அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தாள். And here it says so it was as she spoke to Joseph day by day. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. It was not one day or 2 days. ஏதோ எதேர்ச்சியாக ஒரு நாள் மூளை பெசகி நான் பேசிட்டேன் சார் அப்படின்னு கிடையாது. It is not once in a while I spoke unaware or out of my control. ஒரு நாள் நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றது கிடையாது. It's not that I committed a mistake unaware someday. நான் வந்து தெரியாம பேசிட்டேன்னு சொல்றது இல்ல. It's not that I spoke unintentionally. ஆனா இது வந்து நித்தம் நித்தம் தினம் தினம். But it is daily and day by day. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது when we come across such situations, நாம் எவ்விதமாக இந்த நயங்காட்டுதலை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்கு சிறந்த ஆலோசனையை இந்த தகப்பனும் தாயும் கொடுக்கிறார்கள். The way how we are supposed to resist this enticement is given by father and mother. 15ஆம் வசனம் பாருங்க. Read verse 15. என் மகனே நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு நீ விலக்குவாயாக. My son, do not walk in the way with them, keep your foot from their path. Proverbs 1:15 நீதிமொழிகள் 1:15.
நீ வந்து உன் காலை அவளை விட்டு விலக்குவாயாக. Keep your foot from their path. நீ அவர்களோட வழி நடக்க கூடாது. You should not walk in the way with them. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to notice this. இது வந்து பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கடினமான வார்த்தை மாதிரி தெரியும். When you read this, it might be appearing very difficult to you. அதாவது சம்மதியாதே அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து அதனுடைய உண்மையான கருப்பொருள் இதான். So when you say the word do not consent, this is the actual meaning of it. இன்னொரு முறை பார்க்கலாமா அத? Shall we read it again? 1:15 பாருங்க. Proverbs 1:15. என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. My son, do not walk in the way with them. Keep your foot from their path. நீ அவர்களோடு வழி நடக்காத. You don't walk with them. நீ உன் பாதையை அவர்களை விட்டு விலக்கு. Keep your foot away from their path. உங்களுக்கு தெரியுமா, சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில இதை செய்வது என்பது மிக கடினமான ஒரு தீர்மானமாக இருக்கும். Do you know this is the most difficult decisions that we have to make in our life? சில வேளையில சில மனிதர்களை விட்டு ஒரேடியாக ஒட்டு மொத்தமாக அவருடைய உறவை துண்டித்து போவது என்பது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். Sometimes disconnecting a connection or relationship with certain people in our life once for all will be always painful. சில வேளையில அவர்கள் நமக்கு பல நாட்களாக நண்பர்களாக நீண்டகால நண்பர்களாக இருக்கும்போது அவர்களுடைய வழிகளை விட்டு நம்ம மொத்தமாக விலக, அவர்களை விட்டு நம்ம பிரிந்து போவது என்பது சொல்றது ரொம்ப லகு தான், ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். Sometimes when that people concerned are our close friends or friends for a very long time, it is really a difficult thing to be separated from them, because it is very easy to say but it is very difficult to do. ஏன்னா இது நீண்டகால உறவை முறிக்கிறது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சில மெமரிஸ் இருக்கும், சில ஞாபகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரிஞ்சு வரணும்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So breaking such a kind of a bond is very rare, very difficult, because we might have many memories, many things to remember. சில பேருக்கு நல்லா தெரியும், சில பேருடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய நடத்துதலும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவர்களோடு இருக்கிற உறவும் நம்மளை கரப்படுத்துதுன்னு நல்லா தெரியும். Some people know very well that the relationship that they have with that people, the counsels on the way, that the leading of those people are really defiling them. அவங்களுக்கு தெரியும் இந்த பாதை ஆரம்பம் வித்தியாசமா இருந்துச்சு, போக 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 நாம தேவனை விட்டு வழி விலகுறோம், நம்முடைய வாழ்க்கை கரப்படுது, நாம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு நேரா நடந்துட்டு இருக்கிறோம், நல்லா தெரியும். They know very well, as I began this journey it was well, but as I was moving on with them, it is really deviating from me from God, it is straying me away from the Lord, it is defiling my life. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, ஆரம்பத்தினுடைய அன்பு, அந்த பாசம், அந்த நல்ல நேரங்கள் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க முழுவதுமாக விடுபெறாம அவர்களோட சமரசம் பண்ணிக்கிட்டே வாழ்வாங்க. But since they have the loads of memories, the love and affection that they had initially, they will not be in a situation to compromise, and they cannot come out of that. இதுதான் சிம்சோனுடைய நிலை. This is the state of Samson. அவளை ரொம்ப மனசார நேசிச்சிட்டான். He loved her so much. அந்த அன்புல ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணிட்டான். He traveled in that love for a long time. அந்த அன்பு அவனுக்கு நிறைய இன்பமான அனுபவங்களை அவன் லைஃப்ல கொடுத்திருக்கலாம். And that love would have also given him very pleasures in his life. ஆனா இப்போ அந்த அன்பு வம்பா மாறுது. But now this love has become something against him. இது ஒரு ப்ராப்ளமா மாறிடுச்சு. It has become a problem now. இப்போ அவள் அன்பா பேசுறதை விட இவனுடைய ரகசியத்தை வாங்குறதுல தான் அவ ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கறா. Now she was very much focused to extract the secret from him rather than the love. சிம்சோனுக்கு தெரியாமலாம் இல்ல இது. It is not that Samson is unaware. இது நல்லா தெரியும், அவனுடைய ஜீவனை பறிக்கிறதுக்கு தான் இவன் திட்டம் போடுறான், நல்லா தெரியும். He know very well that she is planning to take his life. அந்த பிரச்சனை அவன் ரொம்ப நீண்ட ஒரு காலத்தை அவன் கொடுக்குறான். He is giving a long time for that problem. முடிவுல பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து நிற்க பலனே அவனுக்கு இல்லாம போயிருச்சு. At the end he did not have strength to resist it. அவனுடைய ஜீவனே அவனுக்கு கசப்பா மாறிடுச்சு. His entire life became a bitter to him. அவன் இனி வாழ்றதை விட சாகிறதே நல்லது அப்படின்ற அளவுக்கு அவன் மாறிட்டான். He was changed to a situation where it was better for him to die than to live. இது நமக்கு ஒரு பக்கம் எச்சரிப்பா இருந்தாலும், though this is a warning on one side, இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு. On the other side we have a very good example as Joseph. அவன் அந்த வீட்ல அந்த எஜமானை ரொம்ப நேசிச்சான். He loved his master so much there. அந்த வீட்டுக்கு ரொம்ப உண்மையா இருந்தான். He was much faithful to that house. நீண்ட காலம் அதற்கு உண்மையா இருந்தான். அது நிறைய வேலை செஞ்சான். He was faithful for a long time and he worked and labored so much. அந்த குடும்பத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றான். He also received many goodness from that house. எவ்வளவோ ப்ரமோஷன்ஸ் அங்க வந்தது. He got so many promotions from there. ஆனால் ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. But one day a problem started.
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறதுக்கு இழுக்கப்படுகிறான். He was being enticed to sin against God. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. This is not 1 day or 2 days. ஆரம்பத்துல வாயில பேசி பேசி தடுத்து பிரச்சனையை முடிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தான். Initially he thought he can just end it up with his words. ஆனால் பிரச்சனை கைமீறி போகிறது. But it was going out of control. என்ன செய்தான் தெரியுமா? What did he do? அந்த பாவத்தோடு விளையாடி கொண்டில்ல. He was not playing with that sin. அந்த பாவத்தோடு சமரசம் செய்யல. He did not compromise with that sin. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வீட்டை விட்டு நிர்வாணமாக கூட ஓடி போயிட்டான். Rather he ran away from that house naked. சில வேளையில இவ்விதமாக நாம் சம்மதியாமல் எதிர்த்து நின்று ஓட வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட, அந்த வழியை விட்டு விலக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நாம் ஆயத்தமா இருக்கணும். Sometimes we have to be prepared, even we have to run away from that path or run away from that situation so that we may not compromise with that. அதனால தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 லிருந்து 17 வசனங்களை வாசித்தால், Therefore when you read 2 Corinthians chapter 6 verses 16 and 17, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? And what agreement has the temple of God with idols? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. For you are the temple of the living God, as God has said, I will dwell in them and walk among them, I will be their God and they shall be my people. 2 Corinthians 6:16 in English. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Therefore come out from among them and be separate, says the Lord. 2 Corinthians 6 please. 2 Corinthians 6:17 தப்பா போடுறீங்க. ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். Therefore come out from among them and be separate, says the Lord. Do not touch what is unclean. அசுத்தமானதை தொடாதிருங்க, பிரிந்து போங்க. Do not touch what is unclean, come out from among them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படிப்பட்ட சில hard and fast decisions நாம எடுக்காம நாம நிச்சயமா முன்னேறவே முடியாது. Without taking such kind of hard and fast decisions, we cannot progress in our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது. Our spiritual life will not grow at all. அதனால தான் நீங்கள் சங்கீதம் 1:1 வாசிக்கும்போது, That's why I read Psalm 1 and verse 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியினுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல் இருந்தால்தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க முடியும், இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்க முடியும். When a man who will not walk in the counsel of the ungodly, nor stands in the path of the sinners, and sits in the seat of the scornful, only then he can delight in the law of the Lord day and night, and he can meditate day and night. அதாவது 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்யவே முடியாது. You cannot serve 2 masters at the same time. அதனால தான் யாக்கோபு எழுதும்போது, That's why when James writes, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். James chapter 4 and verse 4, அவர் சொல்லுகிறார், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Here he writes, adulterers and adulteresses, do you not know that friendship with the world is enmity with God? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். Whoever therefore wants to be a friend of the world makes himself an enemy of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்படி போட்டுருக்கு பாருங்க, உலக சிநேகம் என்பது தேவனுக்கு விரோதமான பகை. It says that friendship with the world is enmity with God. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாய் இருப்பான். And whoever wants to be a friend of the world make himself an enemy of God. இந்த வேதத்துல உலகத்துக்கு நீங்க பகைஞனாய் அப்படின்னு சொல்லி எழுதும்போது அர்த்தம் என்ன? So when the Bible says friendship with the world, what does it mean? உலக சிநேகம் அப்படின்னா அர்த்தம் என்ன? What is the meaning that it says friendship with the world? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாரையும் பகைக்கணும்னு அர்த்தமா? Does it mean that we should hate everyone? எல்லாரையும் பகைஞனா மாத்திரணுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் அறியாத மக்கள் எல்லாரையும் நாம பகைஞனா நம்ம பார்க்கணுமா, விரோதியா பார்க்கணுமா? Should we see or make everyone who doesn't know God in a friendship list as our enemies? இல்ல, அப்படி சொல்லல. No, not that way. முக்கியம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, what does it say? உலகம் கொண்டு வருகிற பாவம், அசுத்தம், அதனுடைய துராசைகளை நாம ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அதிலே பங்கு பெறாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் அங்கே வேதம் முக்கியப்படுத்துகிறது. It actually means and focuses to say that we should not appreciate or accept or participate in the pleasures and sins of this world. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படிதான் மோசே வாழ்ந்தார். And that is how Moses lived. அப்படிதான் மோசே அவருக்கும் ஒரு தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. Even Moses had to choose something in his life. அவர் எந்த பக்கம் போகணும், யார் பக்கம் நிக்கணும், எங்க இருந்து விலகணும்னு ஒரு
தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. There was a time for Moses to decide which to accept, which to leave away, on which side to lean on. நீங்க வாசித்து பாருங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 ல இருந்து 26. Read Hebrews chapter 11 verses 24 to 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். By faith Moses, when he became of age, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the passing pleasures of sin. இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? Now what is the important word here? 24ஆம் வசனத்துல மோசே பெரியவன் ஆனபோது, verse 24 it says, by faith Moses, when he became of age. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. In English it is very beautiful. அது என்னன்னா பெரியவன் when he grew big ன்னு போடல, when he grew ன்னு போடல, when he came of age, when he became of age என்ன சொன்னா அவனுக்கு வயசு வந்த போதுன்னு போட்டிருக்கு. So it means that when he became of age. எப்போ இவருக்கு வயசு வந்தது அப்படினு கேட்டா, when did he become age? 40 வயசுல வயசுக்கு வந்தாரு. At 40 years he became of age. சரீர பிரகாரமா நான் சொல்லல. I'm not saying physically. சரீர பிரகாரமா சொல்லல. It is not a physical maturity. 40 வயசுல ஒரு வாலிபன் ஆனார் நான் சொல்லல. It's not that he became an young man only at the age of 40. அவனுக்கு 40 வயதுல தான் அவனுக்கு மனம் தெளிஞ்சது. But only at the age of 40 he had a maturity in his heart. ஆண்டவர் சிறுபிள்ளையா இருக்கும்போதே பார்வோனுடைய அரண்மனையை மோசேக்கு ஒரு வீடாக வைத்திருந்தார். So when Moses was very small, God kept the house or palace of Pharaoh to be his house. சிறு குழந்தையிலிருந்து அந்த வீடு தான் அவனை காப்பாற்றியது. And right from his childhood it was that house that it saved him. அந்த வீட்டினால் தான் அவன் உயிர் பிழைத்திருந்தான். He survived because of that house. அவனோடு பிறந்த இஸ்ரவேலின் ஆண் மக்கள் யாருமே உயிர் பிழைக்கல. And none of the Israelites male childs who were born with him were alive. இவன் மட்டும் தான் பிழைச்சு அந்த வீட்டிலே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே வளருகிறான். And he was the one who survived and he was grown up in that protected stage of that house. அந்த வீட்டிலிருந்து தான் எகிப்தினுடைய சகல கலைகளையும் அவன் கற்று தேறினான். And only from that house he began to be he was trained up in all the arts of Egypt. அவன் ஒரு படித்த மனிதனாக மாறினான். He became a literate only from there. Educated person. அது மாத்திரமல்ல அந்த இடத்துல தான் அவன் வாக்கிலே வல்லவனாக மாறினான். And he also became eloquent only in that place. அப்போ இதெல்லாம் நன்மை அந்த வீடு தான் கொடுத்துச்சு. So that house was the one which gave all this goodness. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்ற பட்டம் இதெல்லாம் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. And it also gave him the title that he is the son of Pharaoh's daughter. ஆனா ஒரு நாள் ஒரு வயது வந்தது. But one day he became of age. இந்த படிப்பை தாண்டி, beyond his education, இந்த கலைகள், இந்த அவன் கற்றல் எல்லாம் தாண்டி, above whatever he learned from there, பாவ சந்தோஷங்கள் அதே வீட்டுக்குள்ள வந்துச்சு. and there came the pleasures of sin in the same house. நம்ம யுனிவர்சிட்டி, நம்ம காலேஜ், நம்ம ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா எதற்காக நம்மங்களை ஆண்டவர் கொண்டு போறாருன்னா நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி, தேரும்படி, நம்ம கல்வியை பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் கொண்டு போறாரு. God takes us to university, schools and institution only so that we may learn many things from there and for education only. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு சொன்னா நம்முடைய படிப்புல நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மோடு கூட சேர்ந்து படிக்க, நமக்கு உதவி செய்ய நம்மோடு வர்றாங்க. We have our friends just to help us to help us in our education, in studying and to help us in our ways. ஆனா ஒரு காலம் வருது. But there comes a time. அதே பள்ளிக்கூடம், அதே கல்வி நிறுவனம் நமக்கு பாவத்தை ஊட்டும் ஒரு இடமா மாறிடுது. The same university, the same education institutes become a place of feeding sin. அந்த நண்பர்கள் நம்மோடு படிக்க வேண்டியவங்களை நம்ம சோதிக்கிறவர்களா மாறிடுறாங்க. Our friends who are supposed to study with us becomes our tempters. நமக்கு உதவி செய்ய வேண்டிய அதே நண்பர்கள் நம்மை பாவத்துல ஊக்குவிக்கிறவர்களா மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகுது. There comes situation where our friends who are supposed to encourage us in studies, they encourage us in doing sins. இப்போ மோசேயை போல நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். We have to take a stand like Moses now. என்ன தெரியுமா? What is that? அந்த எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பேன் என்று சொல்லி அங்கிருந்து பிரிந்து வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் லைஃப்ல வரும். There will come a situation in life where we have to take a decision to separate ourselves from the pleasures of this sin like Moses took the decision. அது நம்ம மோசேயை போல பல காலங்களாக 40 வயசு வரைக்கும் நான் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் நம்ம லைஃப்ல இருந்திருக்கலாம். We may have a situation or a period in our life where you have been called as the son of Pharaoh's daughter. ஆனால் ஒரு காலத்துல அதை வெறுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். But at one point of time there comes a time where we are supposed to hate it. மோசே சொல்லல எப்படி நான் வெறுப்பேன். Moses never said how will I hate it. இந்த அம்மா தானே என்ன காப்பாத்துனாங்க. She was the one who saved me. இந்த வீடு தானே எனக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. This house was my refuge. அங்க இருந்து எப்படிங்க வர முடியும்? How can I come out of them? அவங்களை எப்படி வெறுக்க முடியும்? How can I hate them? அவங்களை விட்டு எப்படி பிரிஞ்சு வர முடியும்? How can I get separated from them? அப்படி அவன் சொல்லல. He never said so. அவனுக்கு தெரியும். He
He knew very well. சரீர பிரகாரமான நன்மைகளை அவங்க கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். I'm really grateful for the physical need that they met me. ஆனால் என்னுடைய ஆத்துமாவுக்கு கேடு வருது அப்படின்னு சொன்னா எதையும் நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். But if something is attacking my soul, I'm ready to sacrifice anything. பாருங்க, இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல முன்னோடி. Our Lord Jesus is a very good example. அவர் பல நாட்கள் பல மணி நேரங்கள் ஏன் அவருடைய வாழ்நாள் எல்லாம் பாவிகளோடு நேரத்தை செலவழித்தார். He spent lot of his time, lot of his days, even in the entire his lifetime he spent with sinners. ஆனால் அவர் பாவத்தோடு இல்ல. But not with sin. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to notice this. அந்த பாவம் தன்னை கரைப்படுத்த அவர் இடம் கொடுக்கல. He never gave room for the sin to defile him. அந்த பாவத்தில் அவர் பங்கெடுக்கல. He never participated in that sin. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ இயேசு வந்து பாவிகளோடே இருந்தாரு. Many people think Jesus was with the sinners. அவர் பாவிகளோடு இருந்தாலும் பாவத்தில் இல்ல. Though he was with sinners, he was not in sin. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. Hebrews 7:26, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் என்று வாசிக்கிறோம். We read here that he was holy, harmless, undefiled, separate from sinners. இயேசுவாகிய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? How was this Jesus the high priest? அவர் பாவிகளுக்கு விலகி இருந்தார். He was separated from sinners. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, அவருடைய பாவங்களுக்கு இணங்காமல் இருந்தார். he did not comply or give consent to the sins. அவர் பரிசுத்தத்திற்கு அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். He committed himself to holiness. அவரை ஒருவனும் கை நீட்டி குற்றம் சொல்ல முடியல. No one was able to blame him or accuse him. இந்த பாவம் செய்தா என்று சொல்லி குற்றம் சாட்ட முடியல. None was able to accuse him that he committed this sin. பாவம் இல்லாது இருந்தார். He was without sin. நியாயாசனத்துல கொண்டு நிறுத்தப்பட்டால் கூட ஒரு ராஜா அவரை பற்றி சாட்சி சொன்னா, இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தை நான் காணலன்னு சொன்னான். Even when he was taken to the judgment place of court, the king said, I could not find any fault with him. அவனை இயேசுவை வந்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட நூற்றுக்கு அதிபதி சொன்னான், நிச்சயமாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன் என்று சொல்லி அவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். The centurion to whom he was committed to be crucified on the cross, he testified that I could not find anything. He is truly the son of God. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு காரியம் தான். ஏன்னா நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்திற்குரியவர்களாய் நாம் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் நமக்கு இருக்கிறது என்பது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு காரியம் தான். This is really a tricky thing where you are in this world, but you should not be in this world. பாவிகளோடு தான் வாழ்றோம். We live with sinners. ஆனால் பாவத்தோடு இணங்காம இருக்கிறதுன்றது ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன். But it is really tough or difficult to not comply with sin. இத பற்றி நான் காலையில அதிகாலையில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். I was meditating about this morning. ஆண்டவரே, இதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு நான் யோசித்து ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். I was praying, Lord, give me some explanation for this. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன காரியத்தை எனக்கு விளக்கமா கொடுத்தாரு. So God gave me a small thing as an explanation. உதாரணமா பாருங்க. For example, ஒரு டாக்டர் இருக்காரு. you have a doctor. அவர் இந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு போய் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். So he goes and treats the corona patients. ஒரு நாளினுடைய பெரும் பகுதியை அந்த பேஷண்ட்ஸோட தான் அவர் செலவழிக்கிறார். He spends most of his day only with those patients. ஆனால் அவர் கொரோனா பேஷண்டா மாறுறது இல்ல. But he will never become a corona patient. He never becomes சொல்ல முடியாது. Most of the time he does not become. அநேக வேளை அவர் மாறுறது இல்ல. Most of the time he doesn't become. அவர் அதற்கு பதிலா என்ன செய்றார் தெரியுமா? But what he will do for that? அவர் இந்த 4 காரியம் செய்றார். He does 4 things. Number 1. First, முதலாவது, அவர் இந்த பேஷண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிருமி தன்னை தாக்காதபடி முதலாவது தன்னை தற்காத்து கொள்ளுகிறார். First he secures himself so that those germs may not affect him. அவருக்கு வேண்டிய பிபி கிட்ட போட்டுக்கிறாரு, மாஸ்க போட்டுக்கிறாரு, ஹேண்ட் சானிடைஸ் பண்றாரு, இது தன்னை வந்து தனக்கு வேண்டிய ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. எல்லாமே எடுத்துட்டு எதுக்கு இருக்கிறாருன்னா, தன்னை வந்து அந்த பிரச்சனை தன்னை தொடாம இருக்கிறதுக்கு தன்னை முதலாவது தற்காத்து கொள்ளுகிறார். So he secures himself by wearing the appropriate clothing. He puts on mask, he puts on the face guard, and also he takes the shots, and he also sanitizes. He maintains the social distancing. It's because to secure himself from those germs. முதலாவது தன்னை அவர் தற்காத்து கொள்றார். First he secures himself. இரண்டாவது என்ன செய்கிறார்? Second, what does he do? தன்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு அவருடைய இரக்கத்தையும் அவருடைய பரிவையும் அவர் வெளிப்படுத்துகிறார். Second, he shows them compassion and care. மூன்றாவது, third, ஒரு மருத்துவராக அவர்களுக்கு பணி செய்கிறார். He serves them as a doctor. பேஷண்டா இல்ல, not as a patient, டாக்டராக, but as a doctor. தன்னுடைய நிலையை அவர் வந்து தற்காத்து கொள்றார். So he serves, he keeps up his place. நான்காவது, fourth, அவர்களுடைய மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். fourth, he saves them from death.
பாருங்க, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இதே போலதான் நம்ம மத்தியிலே வந்தார். So Jesus, our Lord and Savior Jesus Christ, also came likewise amidst us. அவர் சொன்னாரு, ஒரு வியாதிக்காரனுக்கு தான் மருத்துவன் தேவை. He said only a sick man needs a doctor. நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி நான் வந்தேன். I did not come to save the righteous but the sinners. பாவிகளோடு தான் அவர் இருந்தார். He was with the sinners. ஆனால் அவர் பாவத்துல இல்ல. But he was not committing sin. பாவிகளோடு பாவத்துல ஒன்றா இணைஞ்சு இல்ல. He was not participating with sinners in sin. அதுக்கு பதிலா பாவிகள் நடுவில் இருந்தாலும் பாவிகளினுடைய ரட்சகராக அவர் இருந்தார். Though he was amidst sinners, he was the savior of sinners. பாவிகளுக்கு நீதியை புகட்டுகிறவராக நின்றார். He stood as a Lord who was teaching the righteousness to them. பாவிகள் நடுவிலே இருந்தாலும் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருந்தார். Though he was amidst sinners, he was the one who was forgiving their sins. பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறவராக இருந்தார். He was the one who was delivering them from sins. உலகத்துல நாம உலக நண்பர்களோடு பாவிகளோடு நாம் இருக்கலாம். So in this world we may be with the sinners and the people of this world. ஆனால் நாம் இயேசுவை போல மாற வேண்டும். But we should become like Jesus. அவர்களுடைய பாவங்களுக்கு நாம இணங்க கூடாது. We should not comply with the sins of the sinners. அதுதான் இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறோம். That's what we read in Proverbs. உனக்கு விரோதமாக நயம் காட்டுதல் வரும்பா. See, the sinners will entice against you. பாவிகள் உனக்கு நயம் காட்டுவாங்க. The sinners will entice you. ஆனால் நீ வந்து சம்மதிக்க கூடாது. But do not consent. என்ன சம்மதிக்க கூடாது? What you should not consent? 1:15 1:15 says, நீ அவர்களுடைய வழி நடக்க சம்மதிக்க கூடாது. Do not give consent to walk in the way with them. நீ உன் கால்களை அவர்கள் பாதையோடு இணைப்பதற்கு நீ சம்மதிக்காம அதற்கு விலகி இருக்கணும். Do not consent to go their path, but keep your foot from their path. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு காலையில நம்முடைய உறவுகள், நம்முடைய சிநேகிதங்கள்ல வந்து நாம காட்ட வேண்டிய எல்லைகளை குறித்து ஒரு 4 நடைமுறை சத்தியங்கள், ஆலோசனைகளை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புறேன். So this morning I want to present before you 4 practical tips in setting limits in our relationships or friendships. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். I think this will be useful to you. எழுதி கொள்ளுங்க. Write it down. முதலாவது, first of all, நண்பர்களோடு சேர்ந்து, சிநேகிதர்களோடு சேர்ந்து அதிகாரங்களுக்கு விரோதமாக எழும்புவதை உங்கள் வாழ்க்கையிலே தவிர்த்து விடுங்கள். Do not be entrapped in participating in rebellion against authority. Let me repeat. நண்பர்களோடு சிநேகிதர்களோடு சேர்ந்து கொண்டு அதிகாரங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதை உங்கள் வாழ்க்கையில தவிர்த்து விடுங்க. Do not be entrapped in participating in rebellion against authority. எண்ணாகமம் 16:11 வாசித்தீங்கன்னா, in Numbers 16:11 we read, வேதம் சொல்லுகிறது, நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றார். Therefore you and all your company are gathered together against the Lord, and what is Aaron that you complain against him? சில வேளையில கூட்டம் கூடும். Sometimes people will gather. தேவனுக்கு விரோதமாகவும் தேவன் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு விரோதமாகவும் நம்ம நண்பர்கள் கூடுவாங்க. So sometimes even friends will gather against the Lord and also the authorities that the Lord has made. ஆனா நீங்க உங்க பாதை அதிலிருந்து விலக்கணும். But you have to stay away from that path. நம்ம ஃப்ரெண்ட்ஸா உட்கார்ந்து ஜாலியா பேசுறதுன்னு ஒன்னு இருக்கு. So it is usual that as friends we sit together and speak of funny. You know, have fun. அது வேற. So having fun is different. ஆனா கூட்டமா சேர்ந்துட்டு உங்களுடைய டீச்சரை, உங்க ப்ரொஃபஸரை, உங்களுடைய அதிகாரியை எதிர்த்து நின்று அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது, அவங்க அதிகாரத்தை மட்டுப்படுத்துறதுன்றது அது வேற. But participating in rebellion against the authority like your masters, your teachers, your staffs, that is something different. அதுல நீங்க எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful in that. என் கால் அதுக்கு நான் விலக்குறேன். I keep my foot away from that. நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம், நல்லா பேசி மகிழலாம். So we can have fun together, we can eat together and enjoy. ஆனால் இதுல நான் சம்மதிக்க மாட்டேன். But I will not give consent in that. இதுக்கு என் எல்லையை நான் வைக்கிறேன். I set my limit in this. இரண்டாவது, second, பிராக்டிகலான இரண்டாவது காரியம், the second practical tip, உங்களுடைய நண்பனோ உங்கள் சிநேகிதனோ எந்த ஒரு தவறையும் செய்ய உங்களை கட்டாயப்படுத்த நீங்க இடம் கொடுக்காதீங்க. Do not entertain any friend to pester or pressurize you. எந்த காரணத்தினாலும் உங்களை வந்து கட்டாயப்படுத்துறதுக்கு நீங்க இடத்தை கொடுக்காதீங்க. It might be any reason, but do not entertain any friend to pester or pressurize you. அதுல முக்கியமா சொல்லுவேன், and in that I tell you more, உங்களுக்கென்று நீங்கள் தேர்ந்தெடுத்த சில தேர்ந்தெடுப்புகள்
உங்களுடைய வாழ்க்கை முறைகள், உங்கள் வழக்கங்கள், உங்கள் நம்பிக்கைகளை அவர்கள் உடைப்பதற்கு நீங்க இடம் கொடுக்க. Don't give room for them to trade your principles, your priorities, your beliefs and practices in your life. உங்களுக்கு தெரியணும் எது என்னுடைய நம்பிக்கை. You should know what is your belief. எது என்னுடைய முக்கியத்துவம். You should know what is your priority. எது எனக்கு பிரியமானது. You should know what is the thing that I like. எது தேவனுக்கு அடுத்தது. What is God's. அதுல யாருமே என்னை கட்டாயப்படுத்தி என்னை அந்த வழியை விட்டு விலகுறதற்கு நான் யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன். I will never give room for anyone to pester me and make me to take away from that path. நான் ஏற்கனவே சொன்னது போல, as I told you already, நியாயாதிபதிகள் 16:16 in Judges 16 and verse 16 நன்றா தெரியும் சிம்சோனுக்கு தெலேலாள் சொல்லுகிறது செய்கிறது அவள் கேட்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது என்று அவனுக்கு நல்லா தெரியும். Samson knew very well that whatever Delilah is asking or requesting or pressurizing him is something against God. அவனுடைய தலைமுடி அப்படின்றது அவன் தேவனோடு அவன் செய்த ஒரு உடன்படிக்கை, அவன் பெற்றோர் கர்த்தருக்கு முன்பாக கொடுத்த உடன்படிக்கை. The hair on his head is something, a covenant that he has made with the Lord, and the covenant that was made by his parents to the Lord. ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லியிருந்தார், சவரகரின் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். The Lord said that you should not shave his head. எதை வேணாலும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், not this. You could have compromised in anything else but not in this. எந்த உதவி வேணா செஞ்சிருக்கலாம், ஆனா இதுக்கு மாத்திரம் இணங்கி இருக்க கூடாது. He could have helped in any other thing but he should not have given consent in that. ஆனால் தேவனை பார்க்கிலும் அவளுடைய நேசம் அவனுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. But her love appeared to be greater than the Lord. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். He revealed the secret of his life. முடிவு மரணம். At the end was death. எந்த நண்பனோ எந்த சிநேகிதனோ சிநேகிதியோ கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிற ஒரு நிலைக்கு நீங்க உங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. You should never give room for your friend to separate you from the Lord. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சில சம்பவங்களை பார்க்கும்போது. When I see certain incidents, it is really grieving me. எத்தனையோ வருஷம் கர்த்தரை தேடி பின்பற்றி ஆராதித்து தங்கள் வாயினால கர்த்தரை துதித்த வாலிப பிள்ளைங்க தங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவங்க தேவனை மறுதலித்து விக்கிரகங்களுக்கு முன்பாடி போய் தன்னுடைய நண்பனுக்காக சிநேகிதனுக்காக சிநேகிதிக்காக போய் நிற்கிறத பார்க்கும்போது என்னுடைய இருதயம் வேதனைப்படுது. Many young children who followed the Lord, who accepted him as a savior and who was very zealous for the Lord, but at one point of time when it came for their friends, it might be a boy or a girl, and for their purpose they have defeated the Lord and then went away and worshipped those idols. ஒரு சில காலம் வாழ போற ஒரு திருமண வாழ்க்கைக்காக நித்திய உடன்படிக்கையை உடைக்கிறவங்க இருக்கிறாங்க. There are people who break an eternal covenant just for a temporary wedded life. எத்தனை வருஷம் வாழ போறோம் ஒண்ணா? You know how many years you're going to live together? அந்த அநித்திய வாழ்க்கைக்காக தேவனோடு நாம் பெற்றிருந்த நித்திய உறவை உடைச்சு போடுறாங்க. They break the bond of eternal bond with God just for this temporary wedding life. நீங்க அதுக்கு எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. பாவிகள் உன்னை நயங்காட்டினால் நீ சம்மதியாதே. If sinners entice you, do not consent. உங்களுக்கு தெரியணும் எது என் எல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். You should know what is your limit. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது வேற. Being a friend is different. அவர்களுக்கு நாம் உதவி செய்யறது வேற. Helping them is different. அவர்களுடைய துக்க நேரங்கள் அவர்களை விசாரிக்கிறது வேற. In the times of sorrow you inquire them is different. ஆனா அவளுக்கு அடிமையா நீங்க மாறிட கூடாது. But you should not become their slave. அவள் இழுக்கிற பக்கம்லாம் நீங்க சாய கூடாது. You should not lean in whatever sides they just drag you. தேவனை விட்டே உங்களை விலக்குற அளவுக்கு நீங்க அங்க போக கூடாது. You should not go to the extent that they துணிகரமான பாவங்களை அவர்களோடு சேர்ந்து செய்வதற்கு நீங்க சம்மதிக்க கூடாது. You should not accept to commit presumptuous sin along with them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது ஒரு practical tip. The third practical tip. உங்கள் நண்பனோடு இருக்கும்போது அவர்களுடைய ரகசிய அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதில் எச்சரிப்பாருங்க. You should be careful not to enter into private space of your friend. மறுபடி சொல்றேன். I repeat it. அவர்களுக்கென்று இருக்கிற ஒரு தனிப்பட்ட எல்லைன்னு ஒன்று இருக்கும். அந்த எல்லைக்குள்ள நண்பன் அப்படின்ற காரணத்துக்காக தாண்டி கால வைக்காதீங்க. Do not enter into their private space just because you are their friend. உங்கள் நண்பனாக இருந்தாலும் no matter whether he might be a friend, உங்களுக்கு தெரியணும் என்னுடைய எல்லை என்னன்னு தெரியும். You should know what is your limit. விசேஷமாக உங்கள் நண்பர்களுடைய குடும்பத்தாரிடத்துல எச்சரிப்பா இருக்கணும். Especially with your friends family. விசேஷமாக உங்கள் நண்பர்களோடு கூட பிறந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட நீங்க எல்லைக்குள்ள தான் இருக்கணும். And especially with the siblings of your friend, you should maintain that limit. உங்களுக்கு தெரியணும் this is my limit. இதுக்கு மேல நான் எல்லையை கடப்பேனானால்
இது என்னை வேதனைப்படுத்தும். You should know that this is your limit. If I cross this line, it will really be painful. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆதியாகமம் 39 யோசேப்பின் சம்பவம். This is a good example for this, Genesis 39 about Joseph. யோசேப்புக்கும் யோசேப்பினுடைய எஜமானாகிய போர்த்திபாருக்கும் நல்ல உறவு இருந்தது. So Joseph and the wife of Potiphar had a good relationship. போர்த்திபாருடைய முழு நம்பிக்கையை யோசேப்பு சம்பாதித்து வைத்திருந்தான். And Joseph has earned the entire faithfulness of Potiphar. அந்த மனுஷன் யோசேப்புக்கு வந்து எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தானா யோசேப்பின் மேலனா தன்னுடைய மேஜையில வர்ற ஆகாரத்தை தவிர வேற ஒன்றையுமே அவன் விசாரிக்கலையாம். So he trusted Joseph so much that he never even committed everything of his hand to him and except his food alone. ஒரு வேலை ஸ்தலமாக மாத்திரமல்ல அந்த வீடு அவன் தங்குகிற வீடாகவும் மாறிடுச்சு. It was not only like an office but also like a house for him. ஆனால் யோசேப்புக்கு எல்லை என்னன்னு தெரியும். But Joseph knew his limit. வேதம் சொல்லுகிறது, The Bible says 39:8 பாருங்களேன். Verses 39 chapter 39 verse 8. அவனோ தன் எஜமானின் மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. இதோ வீட்டில் என்னை இருக்கிறவைகளில் யாதொன்றை என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. Genesis 39 verses 8 and 9. But he refused and said to his master's wife, Look, my master does not know what is with me in the house, and he has committed all that he has to my hand. There is no one greater in this house than I, nor has he kept back anything from me but you, because you are his wife. நல்லா கவனிங்க. Listen carefully. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. He has committed everything to me. என் கைக்கு எதையுமே விலக்கல. So he has not kept anything away from my hand. ஆனா உன்னை தவிர எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. But everything is given to me except you. நீ அவருடைய மனைவி. You are his wife. எல்லாத்துக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்கு, உன் மேல எனக்கு அதிகாரம் இல்ல. I have authority over everything but not on you. எல்லாத்துக்கு மேல எனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன் மேல எனக்கு உரிமை இல்ல. I have right over everything but not on you. அதனால இத நான் தாண்டுவேனானா இந்த பாவம் என் எஜமானுக்கு விரோதமான பாவம் மாத்திரம் இல்ல, தேவனுக்கு விரோதமான பாவமாகவும் மாறிடும். Therefore, if I cross this limit, this sin not only becomes a sin against my master but also against my God. இதுல என்ன பாடம்? What is the lesson? நீங்க சில பேர் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். So you might be a close friend with someone. ஆனா நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த ஃப்ரெண்டுடைய மனைவியும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது. So since you are the close friend of that person, his wife cannot become your close friend. நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல. You have to be careful. ஃப்ரெண்ட் தான்ப்பா. A friend is a friend. ஃப்ரெண்டுடைய மனைவியை வைக்க வேண்டிய மரியாதையின் இடத்துல வச்சிரணும். And you have to pay the respect that you're supposed to give to friend's wife. ஃப்ரெண்ட் தான்ப்பா. Your friend is a friend. ஃப்ரெண்டுடைய அக்கா, ஃப்ரெண்டுடைய தங்கச்சி எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. But friends, sisters cannot become your friend. நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். You should be very careful. ஃப்ரெண்ட் தான். Your friend is friend. ஃப்ரெண்டுடைய அண்ணன், ஃப்ரெண்டுடைய தம்பி எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட் கிடையாது. But friend's brother cannot become your friend. நீ அந்த எல்லையில வச்சுக்கணும். You have to keep the limit. You should know யார் எனக்கு ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டோட அந்த எல்லையோட நிறுத்திக்கணும். So you should know what is my limit and what is the limit with your friend. அந்த எல்லையை நீங்க தாண்டுவீங்களானா, if you cross that limit, உங்க வாழ்க்கையில நிச்சயமா தீங்கு அனுபவிப்பீங்க. you will surely come across evil. உங்களுக்கு தெரியணும் யார் வரைக்கும் நான் போகலாம், எது வரைக்கும் நான் போகலாம், எந்த இடத்துல நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். And you should know until what extent I can go, until whom we can go, and where I'm supposed to keep the full stop. ஆகவே உங்களுடைய நண்பர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கிறதிலிருந்து சம்மதியாமல் வழி விலக வேண்டியது அவசியம். Therefore do not enter into private space of your friend and stay away from them. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. At last and most important thing, உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் வைத்திருக்கும் எல்லா சம்பாஷணைகளுக்கும் அல்லது உங்களுடைய உறவுகளுக்கும் உங்கள் சொந்த குடும்பத்தை மறைக்காமல் வைத்திருங்கள். Do not exclude your family in any plans or relationship with your friends. நல்லா கவனிக்கணும் இத. Listen carefully. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட நீங்க வைத்திருக்கிற உறவுகள், நட்புகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய சம்பந்தங்கள் இத வந்து உங்க சொந்த வீட்டாருக்கு தெரியாம மறைக்க கூடாது. You should not exclude your family or conceal from your family the relationship, the conversation or the communication that you have with your friend. அதாவது இன்னொரு விதமா சொல்லுவேனானால், in other words I would tell, உங்களுடைய குடும்பத்தாரை பார்க்கிலும்
உங்கள் நண்பர்களுக்கு உயர்ந்த இடம் நீங்க கொடுக்க கூடாது. You should not prioritize friends above family. அநேகர் செய்யற தப்பு இதுதான். Many commit the same mistake. அதாவது உதாரணமா ஒருத்தருக்கு வந்து 18 வயசுன்னு வச்சுக்கிடுங்களேன். For example, consider a person is 18 years old. உங்க அப்பா அம்மாவை எத்தனை நாளா உங்களுக்கு தெரியும்? You know your father and mother for how many years? 18 வருஷமா தெரியும். You know them for 18 years. ஆனா உங்க நண்பன் எவ்வளவு நாளா தெரியும்னா நிச்சயமா அதை விட குறைஞ்சு தான் தெரிஞ்சிருக்கும். But you know your friend less than that. ஒருவேளை 5 வருஷம், maybe 5 years, 2 வருஷம், maybe 2 years, சில பேர்லாம் 6 மாசம், some might be 6 months even, சில பேர் ஒரு வாரம், some might be even 1 week. ஆனா 18 வருஷமா பழகின பெற்றோர் வந்து அந்நியர்களா மாறிடுவாங்க. ஒரு வாரம் பழகின ஒரு நண்பன் தங்களுக்கு ரொம்ப பிராண சிநேகிதனா மாறிடுவாங்க. Parents who were with him for 18 years become strangers, and this friend who was with him for just 1 week becomes his lovable friend. ஒரே ஒரு மாதம் மட்டும் அறிந்த அந்த நண்பன்ட்ட குடும்ப ரகசியங்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. They will reveal all the secrets of the family to that friend whom he has acquainted only for 1 month. ஆனா 18 வருஷமா அறிந்து வைத்திருந்த குடும்பத்தார் இடத்துல அந்த ஒரு வாரம் பழகின நண்பனை பற்றி சொல்லவே மாட்டாங்க. But they will consider all the information about that 1 week friend to the entire family. சொல்லவே மாட்டாங்க. They will never reveal it. தங்களுடைய குடும்பத்தாரை நம்புவதை பார்க்கிலும் சில காலம் மாத்திரம் அறிந்த நண்பனை உயிருக்குயிரா நம்பி நேசிப்பாங்க. So they will trust their friend whom they know only for some time very belovedly, very deeply than their family. தங்களுடைய சிறிய கால நண்பர்களுடைய அன்பையும் அவர்களுடைய உறவையும் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த தங்களை ஆதரித்த தங்களை நேசித்த பராமரித்த குடும்பத்தை அவங்க வந்து விரோதிகளா மாத்திடுவாங்க. Just to gain the love and affection of the temporary friend who was them for a very small limited time, they make their entire family their enemies. எத்தனை குடும்பங்கள் அது நடக்கு தெரியுமா? You know how many families this is happening? தனக்காக உயிர் கொடுத்து நேசிக்கிற மனைவியை வந்து அவங்க துரோகியாக அந்நியனாக நினைச்சு ஆபீஸ்ல என்னமோ போன வாரம் பார்த்த ஒரு பெண்ணை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்காங்க. They consider their own wife who loved them so much as some stranger but show love and affection to some other colleague in their office. எத்தனை பேர் இந்த தவறுல விழுறாங்க தெரியுமா? You know how many people fall for this mistake? தங்களுடைய மனைவியை பற்றிய கணவனை பற்றிய ரகசியங்களை வந்து 2 வாரம் பழகின ஒரு உடன் வேலையாளோடு முழுசா ஷேர் பண்ணுவாங்க. So they will share the secrets of their husband and wife with their colleagues with whom they have acquainted just for 2 weeks. ஆனா சமீபத்துல பழகின ஒருவரோடு பார்த்த ஒருவரை பற்றிய பேரை கூட ஒரு மென்ஷன் கூட அவங்க நெருங்கிய உறவுகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. But they will not make the mention of even their name to their family members about the person they have acquainted recently. மகனே, my son, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. If sinners entice you, do not consent. உன்னுடைய பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை, உன்னுடைய கணவனை, மனைவியை அந்நியனாக எண்ணாதீங்க. Don't consider your family, your siblings, your husband and wife as strangers. எனக்கு தெரியும் இந்த தவறை செய்தவங்க தற்காலிகமான சில இன்பங்களையும் லாபங்களையும் அவங்க சம்பாரிச்சதை நான் பார்த்திருக்கேன். I know people who have committed this mistake have gained temporary pleasures and temporary gain. But ஒரு நாள் எல்லாமே தலைகளா மாறும். But one day everything will topple down. அந்த நேரத்துல துரோகம் செய்துட்டு ஓடினாங்க பாருங்க தங்க பெற்றோருக்கு, திரும்ப வருவதற்கு அவங்க முகம் இருக்காது. But at the time where they betrayed their family and ran away, they cannot again return back to them. They don't have the face to face them. அன்றைக்கு அந்த அன்புக்கு ஏங்குவாங்க, அந்த அன்பு கிடைக்காது. They will earn for that love that day, but they will not receive it. தற்காலிகமாக பெரிதாக ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்ச அந்த அன்பு பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த அன்பா தெரியாது. That temporary love which appeared to be a great one will not be found anymore. அது வெறும் வார்த்தைகளா தான் தெரியும். There would be just words. இத்தனை வருஷமா வார்த்தைகளால் அல்ல, தங்கள் வாழ்க்கையினாலும் தங்கள் தியாகத்தினாலும் உங்களை நேசிச்சாங்க பாருங்க, உங்களை நம்பினாங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, உங்களை பராமரிச்சாங்க பாருங்க. அவங்கள ஒரு 10 வார்த்தைக்காக, ஒரு ஃபோன் காலுக்காக அவங்கள பிட்ரே பண்ணாதீங்க, டினை பண்ணாதீங்க, ஃபர்கெட் பண்ணாதீங்க. So don't deny this family and your close family who have loved you, who have sacrificed everything for you, who have taken care of you just for phone calls or just for temporary relationships. உங்க வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. Keep your life within some limit. உங்கள் அத்தனை நண்பர்களுக்கும் இத அனுப்புங்க. And send this to all your friends even. உங்க வாழ்க்கையை எச்சரிப்போடு நடத்துங்க. And lead your family with warning. என் மகனே, my son, என் மகளே, my daughter, பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. If sinners entice you, do not consent. அவர்களை விட்டு விலகி வர ஆயத்தமாயிரு. Be ready to
stay away from them. அவர்களுக்கென்று எல்லைகளை வைப்பதற்கு ஆயத்தமாயிரு. Be prepared to set limits for them. அளவுக்கு அதிகமாக உன்னுடைய உறவுகளை எல்லை மீறி வாழ ஒரு நாளும் சம்மதியாது. Don't ever accept or give consent to live a life beyond the limits. லூக்கா 15:30 In Luke 15:30 it says, அந்த இளம் வாலிபன் அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கிட்டான். the younger son took all the possession of his father. அப்பா இப்ப அந்நியனா மாறிட்டாரு. Now, வேசிகளும் நண்பர்களும் அவனுக்கு ரொம்ப